பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளே அத்தனை குழுவாய் அர்ப்பணமாக்கி அந்தங்கள் காணுவோம். இதயமேந்தி சங்கமமாவோம், பலியிணைந்து சரித்திரமாவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக மட்டும் இராதீர்கள், அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள். இறை இயேசுவில் அன்பார்ந்த இறைமக்களே, ஆண்டின் பொதுக்காலம் 30ஆம் ஞாயிறை உலக மறைபரப்பு ஞாயிறாக கொண்டாட இவன் குழுமியிருக்கும் உங்கள் அனைவரையும் 5ஆம் அன்பிய இறைமக்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கிறிஸ்துவின் மறைத்தூது பணியில் ஒன்றித்திருப்பதை இன்றைய மறைபரப்பு ஞாயிறு நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்நாளில் நாம் எல்லா மறைத்தூதர் பணியாளர்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். இவ்வாண்டு மறைத்தூது பணி ஞாயிறை நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்ற மைய கருத்தோடு கொண்டாட திருச்சபை அழைப்பு விடுகிறது. இறை இயேசுவின் முப்பெரு பணிகளில் மிகவும் உன்னதமான பணி மறைத்தூது பணியாகும். கிறிஸ்துவின் அன்பை உண்மையாகவே பிரதிபலித்தவர்கள் அதனை தமக்கு தாமே வைத்திருக்க இயலாது. மாறாக அவர்கள் எவ்வளவுதான் துயரங்கள் இருந்தபோதும் தொடக்கக்கால கிறிஸ்தவர்களை போன்று அன்பை சொல்லிலும் செயலிலும் வெளிப்படையாகவே வெளிப்படுத்துவார்கள். பெருந்தொற்றின் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் மறைத்தூது பணியாளர்களாகவும் மறைத்தூது பணியின் அனைத்து துணிகரமான முயற்சிகளுக்காகவும் ஜெபிப்பது மறைத்தூது பணிக்கான இறை அழைத்தலை ஊக்குவித்து அதனை வளர்த்தெடுப்பது நம் வாழ்வில் அனைத்து நிலைகளிலும் ஒரு மறைத்தூது பணியாளராக இருக்க நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்றுவது நமது கடமையாக உள்ளது. இந்த அகில உலக மறைபரப்பு ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கு பெறும் நாமும் ஒரு மறைத்தூது பணியாளர் என்பதை உணர்ந்து தூய ஆவியால் ஒருங்கிணைக்கப்பட்டு சிறப்பாக பணிபுரிய வரம் வேண்டி பக்தியுடன் பணியில் இணைவோம். இறையாசிர் பெறுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியேந்தி ஏற்றுக்கொள்கின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அடைகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே,
என்றும் எல்லாம் அல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன நிறைவாக வளர செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை அளித்து அவர்கள் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பார் என கூறுவதாக இவ்வாசகம் அமைந்துள்ளது. நம்முடைய வாழ்விலும் இக்கட்டான சூழ்நிலைகளில் கடவுள் நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையுடன் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31 7 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31 7 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் கூறுகிறார், யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரேலின் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். இதோ வடக்கு நாட்டிலிருந்து அவர்களை நான் அழைத்து வருவேன், மண்ணுலகின் கடை எல்லைகளின் என்று அவர்களை கூட்டி சேர்ப்பேன். அவர்களுள் பார்வையற்றோரும் கால் ஊனமுற்றோரும் கருவுற்றோரும் பெருகால பெண்டிரும் அடங்குவர். பெருக்கூட்டமாய் அவர்கள் இங்கு திரும்பி வருவர். அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள். ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன். நீரோடைகள் ஓரமாக அவர்களை நான் நடத்தி செல்வேன். இடறி விழாதவாறு சீரான வழியில் அவர்கள் நடக்க செய்வேன். ஏனெனில் நான் இஸ்ரேலின் தந்தை, எப்ராயிமோ என் தலைப்பிள்ளை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே
இன்றைய இரண்டாம் வாசகமானது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மறைத்தூது பணி செய்ய கடவுளை மக்களை தேர்ந்தெடுத்து பணி செய்ய அழைப்பு விடுக்கிறார். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நம் பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தி நமக்கு மீட்பு பெற்று தருகின்றனர். எனவே நாம் மறைத்தூது பணியாளருக்குரிய மதிப்பை கொடுத்து கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழும் மனநிலையுடன் வாசகத்திற்கு மனம் திறப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர்தாமே வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராயிருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்பிற்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக
தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றோரிடத்தில் மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 46 முதல் 52 வரை. தூய மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 46 முதல் 52 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பார்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அவர்கள் ஒரு சுற்றுமடல் ஒன்றை இன்றைய நாளின் மறையுரையின் போது வாசிப்பதற்காக அனுப்பியிருக்கின்றார். ஆகவே அதை இப்போது வாசிக்க கேட்போம். அன்பான அருட்பணியாளர்களே, அருட்சகோதரிகளே, இறை மக்களே, நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் மீட்பும் உங்களுக்கு உரித்தாகுக. அகில உலக நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு என்பது அகில உலகெங்கும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தங்கள் அருள் வாழ்வு பணிக்கான அர்ப்பணத்தை புதுப்பித்துக் கொள்ள திரு அவையால் நிறுவப்பட்ட ஒரு நாளாகும். இது 1921 ஆண்டில்
திருத்தந்தை 11ஆம் பத்திநாதரால் அருட்பணி வாழ்வுக்கான இறை வேண்டலின் நாளாக தீர்மானிக்கப்பட்டு நற்செய்தி அறிவிப்பு பணியகத்தோடு தொடர்பு படுத்தப்பட்டது. நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு ஆண்டுதோறும் அக்டோபர் மாதத்தின் 2ஆம் இறுதி ஞாயிறு கடைபிடிக்கப்படுகின்றது. இந்நாளில் உலக கத்தோலிக்க திரு அவை ஒன்றாக அவரவர் ஆலயங்களில் குழுமி இறைவேண்டல் செய்து நற்செய்தி அறிவிப்புக்கான ஆதரவை வெளிப்படுத்துகின்றது. இந்நாளில் வழங்கப்படும் சிறப்பு காணிக்கை உலகெங்கும் உள்ள ஏழைகள், கைவிடப்பட்டோர், ஆதரவற்றோர், ஓரங்கட்டப்பட்டோர் ஆகியோரின் மறு வாழ்வுக்காகவும் ஆலயங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், இறை அழைத்தல் ஆகியவற்றின் மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது. அதோடு கூட ஒவ்வொரு இறை சமூகமும் இந்த ஆன்மீக இறைவேண்டல் நாளில் தங்கள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு என்னும் ஆற்றல் வாய்ந்த நற்செய்தி மதிப்பீடுகளை தங்களுடைய ஈடுபாடு கொண்ட வாழ்வால் பறைசாற்றுகின்றனர். எனவே நற்செய்தி அறிவிப்பு நாள் ஒவ்வொரு தனி கத்தோலிக்க கிறிஸ்தவரும் தத்தம் அழைப்பில் உறுதியாக நின்று நற்செய்திக்கு சாட்சியாக உங்களில் சின்னஞ்சிறியோருக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற இயேசுவின் அழைப்பை வாழ்வாக்கும் புனித நாளாகும். 2021ஆம் ஆண்டிற்குரிய நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறுக்கான திருத்தந்தையின் மைய செய்தி திருத்தூதர் பணிகள் 4:20 குறிப்பிடப்பட்டுள்ள என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்பதாகும். காலம் காலமாக திருவை இந்த இறை வார்த்தையின் சாராம்சத்தை அறிந்து செயல்படுகின்றது. லூக்கா நற்செய்தி 4:43 பதிவு செய்யப்பட்ட இறைமகன் இயேசுவின் பொன்மொழியான நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். மேலும் தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்ற இறை வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டியது ஒவ்வொரு கத்தோலிக்க நம்பிக்கையாளரின் தலையாய கடமையாகும். லூக்கா நற்செய்தியாளரோடு இணைந்து நாம் நற்செய்தி அறிவிப்பு பணியை பற்றி சிந்திக்கின்ற போது அறிவற்ற செல்வன் உவமை, செல்வரும் உவமை மற்றும் நல்ல சமாரியர் இவற்றின் வழியாக எது உண்மையான நற்செய்தி அறிவிப்பு பணி என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அறிவற்ற செல்வன் உவமையிலே கடவுளின் கொடையாக கிடைத்த நல் விளைச்சலை பலரின் நலனுக்காக பகிர்ந்து கொள்ள செல்வரின் மனம் முன்வரவில்லை. தனக்காக காலாகாலமும் பயன்படுத்தும் சுயநல நோக்கில் களஞ்சியங்களை பெரிதாக்கினார். பதுக்களும் சுரண்டலும் நற்செய்தி அறிவிப்பை மழுங்கடிக்கும், பகிர்தலும் கொடுத்தலும் நற்செய்தி அறிவிப்பை மேம்படுத்தும். செல்வரும் லாசரும் உவமையிலே வரும் செல்வரால் தனக்கு இருந்த மிகுதியிலிருந்து ஏழை லாசருக்கு உணவு, புகலிடம், மருத்துவம் ஆகியவற்றை வழங்கி இருக்க முடியும். தம் பாராமுகத்தினால் அவற்றை செய்ய தவறிய செல்வர் விண்ணகத்தில் நிலை வாழ்வை இழந்தார். உணவு, உடை, உறைவிடம், மருத்துவம், கல்வி, பாதுகாப்பு நல்குதல் நற்செய்தி அறிவிப்பே. நல்ல சமாரியன் உவமையில் வரும் சமாரியன் பிறர் துன்பத்தை தன் துன்பமாக கருதி கல்வர்களால் பாதிக்கப்பட்டவரின் துயர் துடைத்தார். மானுட சமூகத்தின் நல் மாதிரியாய் அவர் உள்ளார். பிறர் துயர் களைபவரே நற்செய்தி அறிவிப்பவர் ஆவார். இயேசுவின் பணியோடு தன்னை இணைத்துக் கொண்டவர் ஆவார். நம் கண்முன்னை தடுக்கி விழும் ஒருவரை தூக்கி விடுதல் இயேசு விரும்பும் நற்செய்தி அறிவிப்பாகும். ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களில் ஒருவர் அவர்களை பார்த்து நலமே சென்று வாருங்கள், குளிர்காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் என்ன பயன் என்று யாக்கோபு திருத்தூதர் நம்மை பார்த்து எழுப்பும் வினாவிற்கு நேர்மறை பதில் சொல்லி செயலில் இணைவதே உண்மையான நற்செய்தி அறிவிப்பாகும். எதையும் பிறருக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு எவரும் ஏழை இல்லை என்று திருத்தந்தையின் கூற்று இயலாமையிலும் நம்மை நிறைவுள்ளவராக வாழ தூண்டுகின்றது. குறிப்பாக பெருந்தொற்று காலகட்டத்தில் வாழும் நமக்கு உதவிகரம் நீட்டி
பிறரன்பு பணிகளில் நிலைத்த நற்செய்தியின் கருவிகளாய் வாழும் சாத்திய கூறுகள் அதிகரித்துள்ளன. தான் மட்டும் கடவுளின் செய்தியை பறைசாற்றினால் போதாது என உணர்ந்த இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தான் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். இன்றும் இயேசு நம்மை அழைக்கும் குரல் கேட்டு அவருக்கு ஆம் என்று பதில் சொல்வோம். ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை உயர்வாக பேசிய நம் இயேசு நற்செய்தி பணிக்காக நலிந்தோர் வாழ்வு ஏற்றம் பெறுவதற்காக திரு அவை ஆற்றும் பணிக்காக நம் தாராளமான காணிக்கைகளை ஏற்கிறார் என்னும் நிறைவான மனநிலையில் பிறரன்பு பணிகளுக்காக மனதார கொடுப்போம். நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு சிறப்பு காணிக்கை பிரிக்கப்பட்டு அவை மறைமாவட்ட பொருளர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும். இறைவன் உங்கள் நற்செய்தி பணியையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்புள்ள மேதகு பேராயர் அந்தோணி பாப்புசாமி, அப்போஸ்தலிக்க பரிபாலகர், குளித்துறை, மறைமாவட்டம். எல்லாரும் என்ன டயர்டாகி உட்கார்ந்த மாதிரி ஆயிடுச்சு. அன்பிற்குரியவர்களே, எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். இது மறைபரப்பினுடைய பாதுகாவலர்கள் யார் யார்? மறைபரப்பு அல்லது நற்செய்தி அறிவிப்பு பணியினுடைய பாதுகாவலர் அப்படின்ட்டு ஒரு 2 பேரை கொடுத்திருக்கிறார்கள் திருச்சபையிலிருந்து. அந்த 2 நபர்கள் யார் யாரெல்லாம்? சவேரியார். வெரி குட். சவேரியார் முதலிலே நற்செய்தி அறிவிப்பு அல்லது மறைத்தூது பணியினுடைய பாதுகாவலராக கொடுத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த சவேரியார் இந்தியாவிற்கு வந்து நற்செய்தியை அதிகமான மக்கள் அறிவதற்கு தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் மனமுழந்து கொடுக்கக்கூடிய ஒரு புனிதராக இருந்தார். தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக இந்த மறைத்தூது பணிக்காகவே செலவிடக்கூடியவராகவும் இருந்தார். ஆகவே திருச்சபை இவரை மறைத்தூது பணியினுடைய பாதுகாவலராக கொடுத்திருக்கின்றது. இன்னொரு ஆள் யாரு? தோமையாரா? யாரு? குழந்தை தெரசம்மாள். குழந்தை தெரசம்மாள் 4 செவரை தாண்டி வெளியில போகவே இல்லை. ஒரு மறைத்தூது பணிக்கோ, ஒரு நற்செய்தி பணிக்கோ, அல்லது ஒரு பிறரன்பு பணிக்கோ, எந்த ஒரு பணிக்கும் செல்லாத ஒரு பெண்மணியை அல்லது ஒரு புனிதையை எப்படி இந்த மறைத்தூது பணியினுடைய பாதுகாவலராக கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஒரு துறவற மடத்திலே அந்த உள்ளிருக்கக்கூடிய அருட்சகோதரிகளினுடைய அந்த இல்லத்திலே மட்டுமே வாழ்ந்த அவரால் எத்தனை பேருக்கு நற்செய்தி அறிவித்திருக்க முடியும்? எந்த நாட்டிற்கு சென்று மறைத்தூது பணியை செய்திருக்க முடியும் என்ற கேள்வி கணைகள் எழுந்து கொண்டிருந்தாலும் அதற்கு ஒரு விடையாக திருச்சபையானது எதை கொடுக்கின்றது என்றால், இந்த குழந்தை தெரசம்மாள் தன்னுடைய இல்லத்திலே இருந்தாலும் ஆலயத்திலே ஒவ்வொரு தருணத்திலும் இந்த மறைத்தூது பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கக்கூடியவராக இருந்திருக்கின்றார். தன்னுடைய ஜெபங்களை ஏறெடுக்கின்ற பொழுது அதிகமாக இந்த மறைத்தூது பணி செய்யக்கூடியவர்களுக்காகவே அவருடைய ஜெபமானது இருந்திருக்கின்றது. ஆகவே தான் திருச்சபையானது மறைத்தூது பணியினுடைய பாதுகாவலியாக குழந்தை தெரசம்மாளை சொல்லுகின்றது என்றால், நாம் ஒவ்வொருவரும் கூட இந்த நாடு கடந்து ஆப்பிரிக்கா நாடுக்கும் இந்த இடம் கடந்து வட மாநிலங்களுக்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று ஒரு அழைப்பு விடுப்பது அல்ல, மாறாக நாம் இருக்கக்கூடிய இந்த சமூகத்திலே நம்மால் ஒரு சில மனிதருக்காகவது இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்றும், அதே போல எல்லாம் மறைத்தூது பணி செய்யக்கூடியவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு மேலான அழைப்பையும் இன்றைய நாளானது நமக்கு கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது அன்பிற்குரியவர்களே. ஆனால் நம்முடைய ஜெபங்கள் எல்லாமே எதை சார்ந்ததாக இருக்கும்? நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் சார்ந்ததாக இருக்கும். மறைத்தூது பணியாளர்கள் மறைத்தூது பணி செய்தால் எங்களுக்கு என்ன, செய்யாவலிய போனால் எங்களுக்கு என்ன என்ற ஒரு எண்ணத்திலே தான்
பல தருணங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய நாளினுடைய மைய கருத்தானது அவ்வாறு இல்லாமல் மறைத்தது பணி செய்ய முடியவில்லை என்றாலும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்க இவ்வளவு பேர் இருக்கும், இவ்வளவு பேர்ல எத்தனை பேருக்கு மறைத்தது அல்லது நற்செய்தியை அறிவித்திருக்கிறீர்கள்? 10 பேரு, எல்லாரும் 10 பேரு. பட்டதி வலையிலிருந்து ஒரு நபர் ஒரு 10 பேருக்கு நற்செய்தியை அறிவித்திருந்தால் இன்று எத்தனை நபர் நற்செய்தியை அறிந்திருப்பார்கள் என்று பார்த்தோம் என்றால் மோரர்லஸ் இந்த இடத்துல எல்லாருமே நற்செய்தியை அறிந்திருப்பார்கள். யாராவது ஒரு 10 பேருக்கு நற்செய்தி அறிவித்திருக்கிறீங்களா? சரி, 5, 2, 1. அன்பிற்குரியவர்களே, நிறைய நேரங்கள்ல அவர்களை விட என்னுடைய வீடு பெரிதாக இருக்க வேண்டும், அவர்களை விட விலையுயர்ந்த காரை நான் வைத்திருக்க வேண்டும், அவர்களை விட விலையுயர்ந்த ஒரு பைக்கை நான் வாங்க வேண்டும், அவர்களை விட அதிகமாக நான் சம்பாதிக்க வேண்டும், அவர்களை விட நான் எல்லாவற்றிலும் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்த நம்மால் ஏன் அந்த மனிதரை விட, அந்த நபரை விட நான் அதிகமான மனிதர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், அவர்களுக்கு விவிலியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு விவிலியத்தில் உள்ள விழுமியங்களை நான் தெளிவாக விளக்க வேண்டும் என்ற ஒரு போட்டி மனப்பான்மை எல்லா இதிலும் வருகின்றது. நற்செய்தி அறிவிப்பு என்றால் மட்டும் ஏன் வருவதில்லை என்று பார்த்தோம் என்றால் அதில் நமக்கு அக்கறையும் இல்லை, அதில் நமக்கு விருப்பமும் இல்லை. ஆகவே அந்த எண்ணமானது வராமல் போய்விடக்கூடியதாக இருக்கின்றது. ஏனும் அடுத்த மறைபிறப்பு ஞாயிறுக்கு வருகின்ற பொழுது இதே கேள்வியை கட்டாயமாக அடுத்த வருஷம் கேட்பேன், எத்தனை பேருக்கு நற்செய்தியை அறிவித்திருக்கிறீர்கள் அப்படின்ட்டு. குறைந்தது எத்தனை? ஒரு ஆளுக்காவது அறிவித்திருந்தால் போதுமானதாக இருக்கும். ஒரு ஆளுக்கு அறிவிக்க முடியாதா? கிறிஸ்தவர்கள், நல்ல கிறிஸ்தவர்கள், மரபுவழி கிறிஸ்தவர்கள், நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பெற்றோர்களினுடைய காலத்தில் இருந்தே, ஏன் சவேரியார வேற பிடிச்சதுல எழுப்போம், சவேரியாரின் காலத்தில் இருந்தே நாங்கள் கிறிஸ்தவர்கள், ஏன் அதற்கு முன்பாக தோமையார் கூட எங்களுக்கு வந்து நற்செய்தி அறிவித்தார் அப்படிலாம் சொல்லக்கூடிய அந்த மரபை கொண்டிருக்கக்கூடிய மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஒரு நபருக்கு நற்செய்தியை அறிவிக்கவில்லை என்றால் ஐயோ நமக்கு கேடு. தூய பவுலடியார் தெளிவாக சொல்லுகின்றார், நற்செய்தியை நான் அறிவிக்கவில்லை என்றால் ஐயோ எனக்கு கேடு என்கின்றார். அதே கேட்டிலே தான் நம்முடைய வாழ்வு சென்று கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த நாள் அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றதாகவே முடிந்த அளவிற்கு நற்செய்தியை பறைசாற்றக்கூடியவர்களாக இருப்போம். ஏன்னா இந்த வடநாட்டிற்கு போயோ அல்லது இந்த ஆப்பிரிக்கா நாடுகளிலோ அல்லது மிகவும் பின்தங்கிய நாடுகளிலோ சென்று நம்மால் பணி செய்ய முடியாது, நம்மால் அங்கு சென்று வாழ முடியாது. தண்ணி இருக்காது, 12 மணி நேரம் கரண்ட் இருக்காது. ஏன் வீட்டிற்கு ஒரு தொலைபேசியிலே அழைப்பதற்கு கூட வாய்ப்பு இல்லாத இடங்களெல்லாம் மறைத்தூது பணியாளர்கள் பணி செய்கின்றார்கள் என்றால் அங்கு நம்மால் சென்று அந்த பணியை செய்ய முடியவில்லை என்றாலும் அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த பொருள் உதவிகளை செய்வதற்கு முன்வரக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். அதுவும் செய்யாமல் இதுவும் செய்யாமல் இருப்பது கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்வதற்கு தகுதியற்ற நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் அது நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இவ்வாறுதான் பாருங்கள், ஒரு மனிதரானவர் மிகவும் ஆர்வத்தோடு இந்த நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் திடீரென்று அவருக்கு ஒரு விபத்து ஏற்படுகின்றது. இந்த விபத்திலே தன்னுடைய 2 கண்களையும் இழக்கக்கூடியவராக இருக்கின்றார். அந்த தருணத்திலே தன்னுடைய உறவுகளும் தன்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டில் உள்ளவர்களும் இவரிடம் வந்து, நீ நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், விவிலியத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்று ஆர்வப்பட்டிருந்தாயே, உனக்கு ஆண்டவர் 2 கண்களையும் பிடுங்கி விட்டாரே, இனி உன்னால் எப்படி இந்த நற்செய்தியை அறிவிக்க முடியும் என்று சொன்னதற்கு அந்த கண் தெரியாதவர் ஒரு பதிலை கூட சொல்லாமல் அப்படியே இருந்திருக்கின்றார்.
3 மாதங்கள் அந்த கண்ணிற்கு சிகிச்சை பெற்றுவிட்டு கண் தெரியாத நிலையிலே தட்டு தடுமாறி அந்த ஊரினுடைய அந்த மைய பகுதியிலே ஜங்ஷனிலே சென்று அங்கே நின்று கொண்டு விடுவாராம். ஒவ்வொரு நாளும் நின்று விட்டு அங்கே தன்னுடைய கையிலே விவிலியத்தை எடுத்து வைத்துவிட்டு அந்த ரோட்டோரமாக கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொருவரிடமும் இந்த விவிலியத்தை எனக்கு இந்த குறிப்பிட்ட பகுதியை வாசித்து காண்பியுங்கள் என்று சொல்லக்கூடியவராக இருந்தாராம். அவர்கள் வாசிக்கின்ற பொழுது இது என்ன உங்களுக்கு விளக்குகின்றது என்று கேட்டு அவர்களிடம் கேள்வியை கேட்டவுடனே ஒரு சில கருத்துக்களை அவர்கள் முடிந்தால் சொல்வார்களாம். முடியவில்லை என்றால் இது என்ன விளக்கத்தை கொடுக்கின்றது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது இவர் அதற்குரிய விளக்கத்தை தெளிவாக விளக்கக்கூடியவராக இருந்தாராம். அன்பிற்குரியவர்களே, தன்னுடைய கண்களை இழந்த ஒரு மனிதரால் எத்தனையோ மனிதருக்கு இப்படி ஒரு வகையிலே நற்செய்தியை அறிவிக்க முடிகின்றது என்றால் 2 கண் இருக்கு, 2 கை இருக்கு, 2 கால் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இவற்றை எல்லாம் பயன்படுத்தி இந்த நற்செய்தியை நாம் அறிவிக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் ஒவ்வொருவரும் அழைப்பு பெற்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த மறைபரப்பு ஞாயிறாகிய இன்று முடிந்த அளவிற்கு பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவர்களாக இருப்போம். இந்த நற்செய்தி என்றாலே மகிழ்ச்சியின் செய்தியாக இருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியின் செய்தியை பிறருடைய வாழ்விற்கு அறிவிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதே போல மறைபரப்பு பணியாளர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்போம். நம்மால் முடிந்த அளவிற்கு பொருள் உதவியை இத்தகைய மேன்மை பொருந்திய அந்த பணிகளை செய்யக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகின்ற இந்த மறைபரப்பு ஞாயிறானது அர்த்தத்தை நிறைவாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கான அருளை வேண்டி சிறப்பாக மன்றாடுவோம். ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். இறைவன் நம்முடைய தாயும் தந்தையுமாக இருக்கின்றார். அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு நம்பிக்கை நிறைய உள்ளத்தோடு நம்முடைய தேவைகளையும் வேண்டல்களையும் அவரை நோக்கி ஏறெடுப்போம்.
ஊரெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று பணிந்த அன்பு தந்தையே, மறைபரப்பு பணியாளர்களுக்காகவும் மறைபரப்பு பணியை ஆற்றுகின்ற தலங்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்கள் வார்த்தையை எடுத்துரைக்க தேவையான உடலுள்ள நலனையும் ஞானத்தையும் பெறுவதோடு உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்பையும் இரக்கத்தையும் கருணையும் அனுபவிக்கவும் பகிரவும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். நல்லாயனாம் என் இறைவா, மறைத்தூது பணிக்காக தாராளமாக பங்களிப்பு செய்யும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் ஆராதனையும் அமைதி, அன்பு, மகிழ்ச்சி நிறைந்த நல்வாழ்வை பெறவும் எல்லா விதமான அடக்குமுறைகள், தீமைகள், துன்பங்களிலிருந்து பாதுகாப்பு பெற்றிடவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். வள்ளலே எம் இறைவா, இத்திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். உம் அன்பையும் இரக்கத்தையும் அனைவரும் பெறுவதோடு நாங்கள் புரிகின்ற சின்னஞ்சிறிய செயல்களிலும் பேச்சிலும் உம்மை பறைசாற்றும் இருளான பாதையை விடுத்து ஒளியின் பாதையில் பயணிக்கவும் அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, உம் திராட்சை தோட்டத்தில் பணியாற்றும் போது மறித்த மறைபரப்பு பணியாளர்களுடைய சிறப்பாக சரியான உணவும் மருந்தும் எவ்வித அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி நோய்வாய்ப்பட்டு சிறையில் இறந்த ஆன்மாக்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களின் மறைதூது பணிக்கான ஆர்வத்திற்கு ஏற்ற கைமாறு அளிப்பதோடு உம் வான் வீட்டில் உம்மோடு இருக்க உம்மை மன்றாடுகின்றோம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் உனக்கு ஐயோ கேடு என்ற தூய பவுலடியாரை போன்று நாங்கள் அனைவரும் நற்செய்தியை பறைசாற்றவும் எங்கள் வாழ்வால் உண்மை பிரதிபலித்து நற்செய்தி அறிவிப்பின் தூதுவர்களாக மாறிடவும் கொரோனா தொற்று மற்றும் கொடிய கால்நிலைகளிலிருந்து அனைவரும் பாதுகாக்கப்படவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் நலன்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையும் ஆகிய இறைவா, இதோ இந்த மறைதூது பணியினுடைய அந்த நாளை கொண்டாடுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். சிறப்பாக இந்த நாளிலே மறைதூது பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்களுக்காகவும் அன்று குழந்தை தெரசம்மாள் ஜெபித்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிப்பதற்கு இதோ இத்தருணத்திலே ஆசையாய் இருக்கின்றோம். இறைவா, அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவர்களை நீர்தாமை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தியருளும். அவர்களுக்கு நல்ல உடலுள்ள ஆன்ம நலத்தை கொடுத்து முழுவதுமாக அவர்கள் மேற்கொள்ளுகின்ற அந்த மறைத்தூது பணியை
மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு நிறைவாக செய்யக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய பங்கு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த குடும்பங்களிலே நற்செய்தியின் அடிப்படை விழுமியமாகிய அந்த மகிழ்ச்சி நிறைவாக குடிகொள்ள செய்தருளும். அன்பு ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்களிலே கண்ணீரோடும் கவலையோடும் வேதனைகளோடும் பிரச்சனைகளோடும் இன்னல்களோடும் உழந்து கொண்டிருப்பதை நாங்கள் அறிகின்றோம். அத்தனை குடும்பங்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இறைவா, அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள் இவற்றையெல்லாம் முழுவதுமாக நீர் மாற்றி அருள வேண்டும் என்று சிறப்பாக உம்மை நோக்கி எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கின்றோம். இறைவா, இதோ இந்த தருணத்திலே எங்களுடைய பங்கு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு சிறுவர்களையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை நேர்தாமை நிறைவாக ஆசீர்வதித்து நல்ல ஞானத்தையும் அறிவையும் தெய்வ பயத்தையும் திடத்தையும் நிறைவாக கொடுத்து தூய ஆவியினுடைய ஆலயங்களாக எங்களுடைய அன்பு குழந்தைகள் வாழச் செய்ய வேண்டும் என்று சிறப்பாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இறைவா, எங்களுடைய பங்கு சமூகத்தில் உள்ள இளைஞர்கள், இளம் பெண்களை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்களுடைய எதிர்கால வாழ்விற்காக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை நீர்தாமே அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுகின்றோம். அன்பு ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையானது சரியான பாதையிலே அவர்கள் செல்லக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை அவர்களுக்கு நிறைவாக ஓட்டி நல்லதொரு வேலை வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை சிறந்த முறையில் வாழச் செய்தருள வேண்டும் என்று அவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த தருணத்திலே எங்களுடைய பங்கு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு முதியவர்களும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். ஐயோ, என்னுடைய மகன் பார்க்கவில்லை, என்னுடைய மருமகள் பார்க்கவில்லை என்று அவர்களுடைய வேதனை குரலானது எங்களுடைய செவிகளை எட்டக்கூடியதாக இருக்கின்றது. இறைவா, இதோ இந்த தருணத்திலே அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். நீர்தாமே யார் இல்லை என்றாலும் உம்முடைய உடனிருப்பும் பிரசனமும் அவர்களை வழி நடத்தி காக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். ஆகவே முழுவதுமாக அவர்களை வழி நடத்தி அவர்களுடைய இயலாத இந்த தருணத்திலே அவர்களோடு நீர்தாமே இருந்து அவர்களை காக்க வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய பங்கு சமூகத்திலே குடி பழக்கத்தினால் எத்தனையோ குடும்பங்கள் வேதனையிலே விழுவதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த குடும்பங்களை எல்லாம் இதோ உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து முழுவதுமாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். அவர்கள் முழுவதுமாக அந்த குடி பழக்கத்திலிருந்து மீண்டு வந்து மீண்டும் தங்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்காக, தங்களுடைய குடும்பத்திற்காக இந்த தேவையற்ற இந்த போதை பழக்கத்தை விட்டு மீண்டுமாக தங்கள் வாழ்க்கையை ஒரு சிறந்த வாழ்வாக அமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை அவர்களுக்கு நிறைவாக நீர் கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்களிலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி வேதனையோடு எத்தனையோ நபர்களினுடைய கடுமையான வார்த்தைகளை எல்லாம் கேட்டு, மலடி என்ற வார்த்தைகளை எல்லாம் கேட்டு வேதனை வருவதை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். இறைவா, அந்த குடும்பங்களை எல்லாம் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அந்த குடும்பத்திலே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நிறை மகிழ்ச்சி அந்த குடும்பத்திலே ததும்புவதற்கு நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இறைவா, எத்தனையோ எண்ணங்களோடு ஏக்கங்களோடு உம்முடைய ஆலய முற்றங்களை நாடி வந்துள்ள இதோ இந்த திருப்பலியிலே கலந்துள்ள ஒவ்வொரு மக்களையும் அவருடைய குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய விண்ணக கொடைகளாலும் உம்முடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தாலும் முழுவதுமாக இவர்களை நிரப்பி காத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே நோக்கி மன்றாடுகின்றோம். காணிக்கை பவனி.
ஆண்டவரேசு நமக்காய் இன்று உயிர் தருகிறார். வாழும் பொழுதும் அவரில் வளர அவர் தனியிருந்து அழைக்கின்றார். ஆடுகள் நாமும் உயிர் பெறவே ஆடுகள் நாமும் உயிர் பெறவே திருப்பலியில் தினமும் உடைகின்றார். திருப்பலியில் தினமும் உழைகின்றார். காணிக்கை தருவது கடவுள் கரங்களில் தவழ்வது சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமாகிய பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித தீராக அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாற்றுக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருளவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது ஆட்சிக்கு இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று பிள்ளையல்லாமல் இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவிற்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டிருந்தீ. அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க நீரே நிறைவான திருவிழம் கொண்டே. எவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்துகின்றே. நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்து உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் எங்களுக்கு அருளினே. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது:
மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவையும் மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு உறந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மேற்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகாயர் அந்தோனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகியோரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்து அன்பு ஆண்டவரே, இதோ இந்த தருணத்திலே எங்களுடைய பங்கு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நபரையும் உம்முடைய சிறகுகளின் நிழலிலே வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இறைவா, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசிர்வதித்து உம்முடைய விண்ணக கொடைகளால் முழுவதுமாக நிரப்ப வேண்டும் என்றும் சிறப்பாக இத்தருணத்திலே ஜெபிக்கின்றோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் குருக்கள் கன்னியர் துறவியரனுடைய ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் மாசற்ற குழந்தைகளினுடைய ஆன்மாக்களையும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும் எங்களுடைய குடும்பங்களிலும் குழுமங்களிலும் அறித்த அத்தனை ஆன்மாக்களையும் குறிப்பாக கொரோனா நோயினால் இறந்த ஒவ்வொரு ஆன்மாவையும்
மறைதூது பணிக்காக சென்று இறந்த ஒவ்வொரு ஆன்மாவையும் அது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித ஜான் லியோனார்தியார், புனித ஆரோக்கியநாதர், புனித மிக்கேல் அதிதூதர், எம்மண்ணின் மறை சாட்சியாகிய புனித தேவசகாயம் பிள்ளை, புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்பதற்கு அமைதியை மற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற மகிழ்ச்சியின் சமாதானத்தை சிரித்த முகத்தோடு, பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 பேரையும் பார்த்து சிரித்த முகத்தோடு சமாதானம் அப்படின்ட்டு சொல்லி விஷ் பண்ணிக்குவோம். சரியா? சிரித்த முகத்தோடு, அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரிலாம் மூஞ்ச வைக்கக்கூடாது. கொஞ்சம் சிரித்த முகத்தோடு அப்படி பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சமாதானம் சொல்லுவோம்.
இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவர் நிறைந்த இந்த அன்பு விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களே. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலன். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக.
செய்யும் கிறிஸ்துவினுடனே என்னை மீட்டிடும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை காத்திடும் திருவிழா தீர்த்தமே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும் அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் விரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் விண்ணகத்தில் என்றுமே உம்மை வாழ்த்தவே வருகவன் தன்போடு என்னை தூண்டிடும் ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளடையாளங்கள் தமிழ் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெறச் செய்தருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்று கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆறுதல் அனைத்தின் இறைவன் உங்கள் வாழ்நாட்களை தமது அமைதியில் செம்மையுறச் செய்து தமது ஆசியின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள், துன்பங்கள், ஆபத்துக்கள், விபத்துக்கள் அனைத்தினின்றும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் சாட்சிகளாக மாறி வாழ சென்று வாருங்கள். இறைவன் துணை நிற்கின்றார். இறைவனுக்கு நன்றி.
தந்தை நல்ல உடல் நலத்துடன் பங்கை வழிநடத்தவும் பங்கு வளர்ச்சிக்காகவும் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களின் வளர்ச்சிக்காகவும் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.